நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஸோ இது வந்து நாங்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டின்னா உள்ளாடி இருக்கக்கூடிய பருப்பு, அதை நாங்கள் அண்டின்னு சொல்லுவோம். அண்டின்னு இன்னொரு சாதனம் உண்டு. என்னென்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னா கொல்லாங்கன்னு சொல்லுவோம். ஸோ கொல்லாங்க. ஸோ அந்த கொல்லாங்க முந்திரி பழம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மரத்தில் வந்து ஒரு பழம் காய்க்கும். அந்த பழத்தோட ஒரு பக்கத்தில் வந்து ஒரு முந்திரி, ஐ திங்க் கேஷ்யூ இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து அண்டின்னு சொல்லுவோம், கொல்லாம்பழம்னு சொல்லுவோம், கொல்லாங்காய்ன்னு சொல்லுவோம், முந்திரி பழம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காட்டண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காட்டண்டினா இந்த மரம் வந்து காடுகளில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த இந்த இது வந்து விளையும். இதுக்குள்ளாடி நீங்கள் உடச்சி சாப்பிட்டீங்கன்னா உள்ளாடி ஒரு பருப்பு இருக்கும். ஸோ அந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரம் எங்கள் கேம்பஸ் உள்ளாடி நான் இன்னைக்கு வந்து பார்த்துருந்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. பார்த்தா 2 மரம் நிற்குது. சின்ன மரம் தான், பெரிய மரம் கிடையாது. ஸோ சின்ன மரம், சின்ன மரத்தில் வந்து நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருந்தது. அந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக தான் இருந்தது. இந்த காய்கள் எல்லாம் உணர்ந்து கீழே விழுந்து கிடந்து, நான் திடீர்னு பார்க்கும்போது இந்த காயை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் என்ன பண்ணேன்னா உடனேயே கொஞ்சத்தை பறக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ கீழே கிடந்ததை கொஞ்சம் நிறைய கீழே விழுந்து கிடந்து, அதில் கொஞ்சம் நான் வந்து கீழே இருந்ததை பறக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்து எதுக்குன்னா இன்றைக்கி நான் இதை வந்து உடச்ச போகிறேன். ஸோ உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை வந்து எடுத்து சாப்பிட போகிறேன். எப்போவோ சாப்பிட்டது, ஐ திங்க் சின்ன வயசில் நம்ம ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மரங்களை வந்து பார்க்கவே முடியலை. இந்த மரங்கள் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இந்த மரங்கள் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் முறிச்சுட்டாங்க. இந்த மரங்களை வந்து பார்க்கவே முடியலை. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயாவது இந்த மரங்கள் நின்றுனா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் இந்த காயை வந்து உடச்சி வந்து சாப்பிட போகிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ சின்ன வயசில் சாப்பிட்டது இன்றைக்கி நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இந்த காட்டண்டி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காட்டண்டி இருக்குல்ல, இதுக்கு உண்மையான நேம் என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இதுக்கு உண்மையான பேர் தெரியலை. இங்கிலீஷ் நேமும் தெரியலை, தமிழ் நேமும் தெரியலை. ஸோ எங்கள் ஊரில் நாங்கள் காட்டண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காயை உங்கள் ஊரில் நீங்கள் என்ன நேம் சொல்லி அழைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆகியும் இதுக்கு உண்மையான பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து ஒவ்வொன்றா தள்ள போகிறேன். தள்ளி உள்ளே இருக்க பருப்பை வந்து எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து இதை தள்ளுறதுக்கு ஒரு கல் வேணும். அதுக்கப்புறம் இதை வந்து தள்ளணும். சின்ன வயசில் தள்ளிருக்கேன், பார்ப்போம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தள்ளினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளோட பருப்பு இருக்குது, அது வந்து உடஞ்சி போயிடும். நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்களா, இப்போ உடச்சேன். உள்ள இருக்க பருப்பு ஒரு பருப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பருப்பு. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். நான் ஒன்று உடச்சேன், அது வந்து ரொம்ப சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. ஆனால் உள்ளாடி வந்து பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பருப்பு. பாருங்கள், நான் ஒரு மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பருப்பு. இதை தான் எடுத்து நான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், தோல், அதுக்கப்புறம் உள்ளாடி வந்து ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். நல்லா இருக்குது குளம். நான் சின்ன வயசுலேயும் இதை தள்ளியிருக்கேன். ஒன்று கூட ஒழுங்காக உடைச்சது கிடையாது. ஆமாம், உண்மையாகவே எப்போவுமே தப்பு வரும். கரெக்டாக உடைக்க மாட்டேன். சிலவங்க உடைப்பாங்க, கரெக்டாக அந்த பருப்பு அழகாக வெளியில் எடுப்பாங்க. நான் அடுத்த ஒன்று உடச்சி பாக்கி இப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்லோவாக தான் உடைக்கணும். ரொம்ப ஸ்லோவாக உடைச்சா அழகாக வரும். நமக்கு அந்த ஸ்லோ கிடையாது, ஸ்பீடு. உடைக்கும் போது கையெல்லாம் பார்த்து உடைக்கணும். சிலப்போ கையில் பட்டனா கை உடஞ்சு போயிடும். பாருங்க, அழகா உடைச்சேன் பார்த்தீங்களா. சூப்பர். இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கும் பருப்பு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அந்த பருப்பு வரும். முழுசாக உடைச்சிருங்க. சூப்பர், நல்லா இருக்கு.
பாருங்கள், இது வந்து ரெண்டாக உடஞ்சி போச்சு. பார்த்தீங்களா? அப்படி தான் ஸ்லோவாக உடைக்கணும். ஸ்லோவாக பொறுமையாக உடைச்சா நமக்கு நல்லா வரும். அதே மாதிரி இந்த கல்லும் உடச்சிய கல்லை நல்ல கல்லாக இருக்கணும். இங்கே தான் நல்லா இருக்கும். கல் மொக்கையாக இருந்தால் நமக்கு வராது. உடைக்கும் போது இப்படி இருந்து தான் உடைப்போம். ஊரில் கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் இது இந்த காட்டண்டி தள்ளும் போது ரவுண்டில் ஒரு 4-5 பேர் இருப்போம். இருந்து தள்ளுவோம். ஒன்று உடைப்போம், ஒரு ஆளுக்கு கொடுப்போம். ஒன்று உடைச்சி ஒரு ஆளுக்கு கொடுப்போம். அப்படி சின்ன வயசுல நல்லா இருக்கும். இங்கே நான் மட்டும் தள்ளிட்டு இருக்கேன். பாருங்க, இது சூப்பராக வரையுது. அழகா எங்கே சூப்பர். பாதி உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்க, பாதி உடஞ்சி போச்சு. சூப்பர். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியிருக்கேன், கொஞ்சம் இருக்குது, இன்னும் நிறைய கிடக்கு. அந்த மரத்து மூட்டுக்கிட்ட இன்னும் நிறைய கிடக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா தள்ளி சாப்பிட போகிறேன். ஸோ சிலது நல்லா வரும், சிலது வராது. சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காட்டண்டி, இதுக்கு பேர் வந்து காட்டண்டின்னு சொல்லுவோம். இதுக்கு உண்மையான பேர் என்னது, நீங்கள் இந்த காட்டண்டி இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.